வணக்கம் நண்பா. நான் என்ன இந்த இண்டிகேட்டர் மேலே கை வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு லைட்டு மட்டும் இப்போ எரிஞ்சிட்ருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இது 2 லைட்டும் ஒரே டைமில் எரிய வைக்க போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து ஹசார்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக வாங்கியாச்சு, ரொம்ப நாள் பொறுத்து வாங்கியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மேபி நினைக்கலாம், நம்ம ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பெரிய ஆள் ஆக போகிறான்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பெரிய ஆள் ஆக முடியும். அண்ட் நிறைய ஒரு குட் காசுக்காகவும் நம்ம இந்த யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் ஆல்ரெடி இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். அது அப்கமிங் வீடியோஸில் நிறைய பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு ஊக்குவிக்கும். அண்ட் நம்ம பெரிய டியூ கம்யூனிட்டியை பெருசாக உருவாக்கலாம். சரி வாங்க, இது பற்றி ஃபுல்லு டீட்டெயில் என்னன்னு சொல்கிறேன். அண்ட் இது ரெண்டுமே நம்ம ஏறி வச்சிடலாம். ஓகே நண்பா, நம்ம ப்ராக்டிக்கலாக இது கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1500 சம்திங் வந்துச்சு. பட் நான் நிறைய ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் ஹசார்ட் லைட். அதனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு ஆக்சுவலாக பைக் வாங்கி இவ்வளோ நாள் பொறுத்து ஹசார்ட் லைட் போடுறதுக்கு. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி இது டியூக் 390 BS6க்கு வரமாட்டிருக்கு. பட் BS4 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து கம்பேட்டபிளாக இருக்குது. ஸோ BS6க்கு நான் இது வந்து Zeus வாங்கியிருக்கேன். இவங்க கம்பெனிலே வந்து 3 டைப் ஆஃப் இது இருக்குது, ஹெர்குலிஸ், அதுக்கப்புறம் இன்னொரு இதுவு வித் பிரேக். நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கனாலும் லைட் எரியிற மாதிரி பேட்டர்னும் இருக்குது. ஸோ அது வேணாலும் வாங்கிக்கலாம். நான் கீழே இருக்கிற லிங்க்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணிவிட்டு வாங்குங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். அண்ட் இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 100 பேட்டர்ன்ஸ் இருக்குது நண்பா. ஸோ 100 பேட்டர்ன்ஸ்ன்றது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். அண்டு சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இங்கே வேணால் பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த சுவிட்சை வச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச 2 ஃபேவரட்டான பேட்டர்ன்ஸ் வந்து இங்கே இருக்கிற நம்ம நார்மல் இண்டிகேட்டர் சுவிட்சிலேயே வந்து மாற்றிக்கலாம். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பாருங்கள், ரொம்ப டைனியாக இருக்குது, சின்னதாக குட்டியாக இருக்குது. மற்ற ஹசார்ட் லைட்லாம் பார்த்தேன் நான், ரொம்ப என்ன சோப்பு கட்டி மாதிரி பெருசாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதிலே பார்க்கலாம் நீங்கள், இதில் ஷார்ட் சர்க்யூட் இது ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனும் இருக்குது, ரிவர்ஸ் பொலாரிட்டி ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் இன்பில்ட் ஃபியூஸும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபியூஸ் இருக்குது, அதுவே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஓகே நண்பா, இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன் பாருங்கள். 2 கனெக்டரு, மேலு ஃபீமேல் பின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஒயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒயர் கட்டர் எடுத்துங்க. நான் ஆல்ரெடி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு அழகாக என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து விட்டுருங்க. ஸோ இதையும் எடுத்துருங்க. அண்ட் இங்கே தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கான சுவிட்சஸ் ஆக்சுவலாக கனெக்டரு. ஸோ இந்த க்ரே கலரும் இங்கேயே பார்க்கலாம் நீங்கள். இது க்ரே கலர் ஒயர், க்ரே கலர் எடுத்துருங்க. அண்ட் இது ஜஸ்ட்டு லைட்டாக இது கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலரு. ஸோ க்ரீன் கலர் வந்து எடுத்துட்டேன். இது நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறது காமிக்கிறேன். பட் இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று 3 ஆப்ரேஷன் ஆக்சுவலாக. இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக்கான லைட்டு. ஸோ பிரேக் பிடிச்சோம்னா நம்ம லைட்டு பிளிங்க் ஆகுது இல்லை, அதுக்கான கனெக்டர் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது 2 கனெக்ஷனும் கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஓவராலாக எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே நண்பா, ஸோ இப்போது க்ரே கலர் ஒயர் உங்கள் ஒயருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரே கலர் ப்ளக் வந்து எடுக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் பிளைண்டாக நொந்திராதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பேட்டர்ன் பாருங்கள், க்ரே கலரு அண்ட் பிளாக் வந்து இருக்கும். ஸோ க்ரே கலர் சைடில் தான் நொந்தணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரே கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது. ஸோ நான் இந்த சைடில் நொந்துறேன். நொந்திட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மடிச்சுக்குங்க. கொஞ்சம் எக்ஸசிவாக தான் இருக்கும். ஸோ மடிச்சுட்டு அழகாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், இது கிளிப்பு பிடிச்சிக்கிச்சு. ஸோ டன். சேம் வந்து க்ரீன் கலரும் வந்து அழகாக ரிமூவ் பண்ணுங்கள். இது ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து ஒயர் பேட்டர்ன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து அந்த சைடில் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து கரெக்டாக நொந்திக்கணும். நொந்திட்டு நான் வந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அவ்வளோதான், கிளிப் வந்து ப்ளக் ஆகிடுச்சு அது. ஸோ
இப்போ இது வந்து ஓகே ஆகிடுச்சு. ஓகே நண்பா, ஸோ இண்டிகேட்டர் லைட் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பிரேக் லைட்டு. பிரேக் லைட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். மேல் அண்ட் ஃபீமேல் பின் இங்கே தான் இருக்கும். கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா க்ரே, அதுக்கப்புறம் வந்து ப்ளூ, அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் எல்லோ இருக்கும். இதுதான் ரிமூவ் பண்ணணும். இன்னொன்று இங்கே இருக்கும், அதை டச் பண்ணிடாதீங்க, அது எனக்கே என்னென்னு தெரியல. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது வந்து இது செட் ஆகுது, அதனால் வந்து இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை கனெக்ட் பண்ணியாச்சு. லைக்வைஸ் இங்கேயும் வந்து இப்படி செட் ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி மாட்டி விட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இது ரெண்டு இதுலேயும் போட்டாச்சு, சேம் கலரு. இது வந்து மேல் ஃபீமேல் பின் வந்து டைரெக்டாக பிரேக் லைட்லேயே கொடுத்தாச்சு. ஸோ வாங்க இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்களே பார்க்கலாம். ஒரே ஒரு ப்ரோ டிப்ஸ் என்னென்னா, நம்ம இப்போ சுவிட்ச் வந்து ஆன் பண்ணோம்னா நார்மலாக இண்டிகேட்டர் லைட் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா எரியாது. பட் நீங்கள் ஹசார்ட் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் கீ வந்து ஆன் பண்ண உடனே ரெண்டும் ஆன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகும். இப்போ அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆன் ஆகிட்டு ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு நிறுத்திடுச்சு. தட் மீன்ஸ் ஹசார்ட் லைட் வந்து இப்போ பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போ வந்து பேட்டர்ன் வந்து போடுறேன். செமங்க, ஹசார்ட் லைட்டு ஃபைனலாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பேட்டர்ன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. 100 பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் எந்த பேட்டர்ன் வேணாலும் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, ஸோ ஹசார்ட் லைட் வந்து இதில் வந்து 2 பேட்டர்ன் வந்து சேவ் பண்ணிக்கலாம் இங்கே சுவிட்ச் மூலயமாவே. ஸோ லெஃப்ட்டு, ரைட்டு, அதுக்கப்புறம் சென்டரு தெரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான். சேம் லைக்வைஸ் உங்களுக்கு பிடிச்ச 2 பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இதில் வந்து 100 பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ 100 பேட்டர்ன்ஸ் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, 2 வந்து உங்கள் ஃபேவரேட் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்ற மீதி எல்லாம் வந்து 98ன்னு சொல்லலாம். இங்கே சுவிட்ச் பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ நான் இங்கே சுவிட்ச் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி சும்மா ப்ரெஸ் பண்ணவே அங்கே ஆல்ரெடி சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வேணா அண்ணா காமிப்பார் பாருங்கள். ஸோ இப்போ நான் திரும்பியும் கிளிக் பண்ணுறேன், வேறு பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஓகே, எல்லா பேட்டர்னுமே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த சுவிட்சும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது கண்டிப்பாக. அண்ட் ஓவராலாக இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்கும் ரொம்ப கம்மியான ஒயரிங் தான். அண்டு ப்ளக் அண்ட் ப்ளே. கண்டிப்பாக இந்த ஜியூஸ் வந்து ஹசார்ட் லைட்டு பக்காவாக ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். செம்மையாக இருக்குங்க எல்லா பேட்டர்னுமே. 100 பேட்டர்ன்ஸ் கண்டிப்பாக ஒர்த்து தான். ஓகே நண்பா, ஸோ இந்த ஹசார்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ணது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பனிக்காலம் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் பனிக்காலத்தில் நிறைய வந்து தெரியாது நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போக சொல்லும்போது. ஹசார்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நல்லாவே விசிபிலிட்டி எதிர்க்க வரவங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லைனா பின்னாடி வரவங்களுக்காக இருந்தாலும் சரி நல்லாவே இருக்கும். ப்ளஸ் ரெய்னி டைம்லேயும் ஹசார்ட் லைட் வந்து கண்டிப்பாக நம்ம லைஃபையே சேவ் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. நான் ஆல்ரெடி லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவராலாக 100 பேட்டர்ன்ஸ் நல்லாவே இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு 50 பேட்டர்ன் தள்ளி பார்த்தேன். எல்லா பேட்டர்னுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்க்கலாம், நல்லாவே எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நியூ உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in next video. Until then, bye from Shakthi.